ஹாய், வெல்கம் டு கவிஸ் குக்கிங்ஸ். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் சுண்டல் நான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா முழுசாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து இதோட வாசனமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே வேக வச்சுருந்த சுண்டலையும் தண்ணியோடு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இல்லை கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலாலாம் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சன்னா மசாலா ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். எத்தனை பூரி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.